நேத்து கேகேஆர் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு வாங்கடே ஸ்டேடியத்துல மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா, நேத்து மும்பை தான் வின் பண்ண போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா மிச்சல் ஸ்டார்க் அபாரமா நேத்து பந்து வீசினாப்புல. எந்த மேட்ச்லயுமே அந்த அளவுக்கு இந்த வருஷம் டாடா ஐபிஎல்ல இந்த மாதிரி ஒரு பவுலிங் ஸ்பெல்ல போட்டதே கிடையாது. அதே போல பும்ராவும் நேத்து நல்லா பவுலிங் போட்டாரு. ஹார்திக் பாண்டியா ஃபீல்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. பட் ஆனா ஒரு பேட்டிங்ல மட்டும் தான் சொதப்பி இருந்தாரு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் கைஸ், நான் உங்க குணமூர்த்தி. நேத்து மும்பை விசஸ் கேகேஆருக்கு மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்ல பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லேயே சுனில் நரேன், பிலிப் சால்ட் எல்லாருமே சீக்கிரமாவே அவுட் ஆயிட்டாங்க. இவங்களோட மும்பையோட பவுலிங் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா மும்பையும் திரும்பவும் இதே மாதிரி தான் திணறுவாங்க அப்படின்னு செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுனில் நரேன், பிலிப் சால்ட், ஷேயஸ் ஐயர் எல்லாருமே அவுட் ஆயிட்டு போயிட்டே இருந்தாங்க. இந்த காட்ஸி, நுவன் துஷாரா இவங்கெல்லாம் விக்கெட் எடுக்கும் போதே நினைச்சேன் மும்பையும் இதே மாதிரி தான் திணற போறாங்கன்ட்டு. அதுல கணிப்பு இது தவறல. அதே மாதிரி தான் திரும்பவும் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த மாதிரி விக்கெட் விழுந்தது. ஆண்ட்ரே ரசல் அடிப்பாருன்னு பார்த்தா அடிக்கல. எப்பயுமே சுனில் நரேன் பவர் பிளேல அடிப்பாரு. அவரும் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. சிறப்பா ஆடினது யாருன்னு பார்த்தா வெங்கடேஷ் ஐயர், அப்புறம் மணிஷ் பாண்டே. எந்த மேட்ச்லயும் இல்லாத அளவுக்கு நேத்து இம்பாக்ட் பேரா அவரை உள்ள கொண்டு வந்தாங்க. அவர் ஒரு 42 ரன் அடிச்சு கொடுத்தாரு. இவங்க 2 பேரால தான் டீம் ஒரு அளவுக்கு ஒரு 150 ரன் கிட்ட வந்தது. சரி, ஓகே, இந்த ரன்னை மும்பை அடிச்சு வின் பண்றாங்க. ஆல்ரெடி பிளே ஆஃப் விட்டு வெளியே போயிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் டீம். சரி, இவங்களுக்கு இது ஒரு ஆறுதல் வெற்றியா இருக்கும். இதனால எல்எஸ்ஜி, சிஎஸ்கே இருக்கு. இந்த 2 டீமுக்கு இவங்க ஜெயிச்சாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்ஆர்ஹெச்சுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நேத்து ஓகே மேட்ச் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தது. பட் ஆனா அது அப்படி போகவே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேரா இறங்கினாங்க. இம்பாக்ட் பேரா தான் நேத்து இறங்கினாரு நம்ம ஹிட்மேன். அவர் இம்பாக்ட் பேரா நேத்து இறங்க பவுலிங் வேற லெவல் மிச்சல் ஸ்டார்க் நேத்து. ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரன் அதிகமா கொடுக்கவே இல்லை. இஷான் கிஷனோட விக்கெட் அவர் எடுக்கிறாரு. அருமையான ஒரு பால் போடுறாரு. அதுக்கப்புறம் சொல்ல போனோம்னா வருண் சக்கரவர்த்தி ஒரு 3 விக்கெட் எடுக்கிறாரு. சுனில் நரேன் 3 விக்கெட், ஆண்ட்ரே ரசல் ஒரு 2 விக்கெட். கேகேஆர் டீம் கடைசியா 2012 கம்பீர் இருக்கும்போது எப்படி இருந்ததோ, அவர் கேப்டனா இருந்தாரு, அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்ப திரும்ப பாக்குற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நேத்திய மேட்ச்ல இந்த மாதிரியான விக்கெட் எல்லாம் எடுத்து பெருசா மும்பை இந்தியன்ஸ்ல யார் அடிச்சாங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் ஒரே ஒரு ஆள் தான் நின்று ஆடினாப்புல. ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. நைல் வதீரா, திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா எல்லாருமே அவுட் ஆயிட்டு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. மிச்சல் ஸ்டார்க் வேற லெவல் பவுலிங், 3 விக்கெட் எடுத்தாப்புல. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே விக்கெட் எடுத்துட்டாங்க. நேத்து மேட்சை வின் பண்ணிட்டாங்க. மேட்சை வின் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு மும்பை வாங்கடே ஸ்டேடியத்துல கேகேஆர் டீம் ஜெயிச்சிருக்காங்க. கடைசியா எப்போ ஜெயிச்சாங்க அப்படின்னா 2012 வாங்கடே ஸ்டேடியத்துல ஜெயிச்சு அந்த வருஷத்திலேயே ஐபிஎல் டிராபியை வின் பண்ணியிருக்காங்க. எங்க சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துல சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிராக கம்பீர் தலைமையில கோப்பையை வின் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ திரும்ப தொடருமா அப்படின்ற மாதிரி ரசிகர்களுக்கு மத்தியில கேள்வி எழும்பி இருக்கு. ஏன்னா இப்போ கம்பீர் தான் அந்த டீமுக்கு கோச்சா இருந்துகிட்டு இருக்காரு. பின்னணி ஆலோசகரா இருந்து இந்த நேரத்துல இப்படி போடணும், இப்படி செயல்படணும், இந்த டீமுக்கு எதிராக இப்படி ஸ்குவாடை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற ஆலோசனை எல்லாம் கொடுத்துக்கிட்டு செயல்பட்டு இருக்காரு. அதே போல இந்த வருஷமும் கோப்பையை வின் பண்ணுவாங்களா? சென்னையில தான் ஃபைனல் நடக்க போகுது. ஏன்னா இவங்க பிளே ஆஃப்ல 2வது இடத்துல இருக்காங்க. நேற்று மேட்ச்ல ஜெயிச்சதால 14 பாயிண்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு 2 மேட்சும் 3 மேட்ச் இருக்கு. அதுல அவங்க ஏதாவது 1, 2ல ஜெயிச்சாலே போதும். 16 பாயிண்ட் வந்துட்டாலே மேக்சிமம் குவாலிஃபைடு. அதுக்கு அடுத்து மீதி 2 இடத்துக்கு எந்தெந்த டீம் போட்டி போட்டுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச், எல்எஸ்ஜி, சிஎஸ்கே இந்த 3 டீம். அது மட்டும் இல்லாம டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் இந்த டீமுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ எலிமினேட் ஆன டீம் எதுன்னு பார்த்தோம்னா ஆர்சிபி, இன்னொன்னு மும்பை இந்தியன்ஸ். நேற்று மேட்ச்ல தோத்ததால மும்பை இந்தியன்ஸ் டீம் அதிகாரப்பூர்வமா வெளியேறிடுச்சு. எனக்கு என்னன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் இந்த வருஷம் ஹார்திக் பாண்டியா கிட்ட கேப்டன்ஷிப் கொடுத்ததுனால இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுது. ஹிட்மேன் கிட்டே இருந்ததுன்னா அவரோட கேப்டன் செயல்பாடு எல்லாம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். ஸோ அதனால வேற லெவல்ல இருந்திருக்கும். மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பா பிளே ஆஃப்ல இருந்திருப்பாங்க. கோப்பையை வின் பண்றதுலயும் கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பர்சனலா. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.
அண்ட் தென் இந்த T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது எடுத்தது எல்லாம் கரெக்டா? மே 25 வரைக்கும் டைம் இருக்கு. அதுல ஏதாவது நம்ம BCCI செலக்டர்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா? இல்ல இந்த டீம் தான் வந்து ஃபைனலா? நாளைக்கு நடக்க போற கிங்ஸ் 11 வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சுக்கு வந்து தர்மசாலால நடக்க போகுது. அந்த மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சே ஆகணும். அது அடுத்து இருக்க 4 மேட்ச்ல 3 மேட்ச் கன்ஃபார்மா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சே ஆகணும். கிங்ஸ் 11 பஞ்சாப் கூட ஜெயிக்கணும், RCB கூட ஜெயிக்கணும், RR கூட ஜெயிச்சே ஆகணும், GT கூட ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் இவங்க சேஃபா 3rd பிளேஸ்க்கு போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க 2 மேட்ச் மட்டும் ஜெயிச்சு மீதி 2 மேட்ச் தோக்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து LSG அண்ட் தென் SRH இவங்களோட தோல்வியை அடிப்படையா வச்சுதான் இவங்க மேல போக முடியும். ஏன்னா அந்த 2 டீமுமே வந்து சாதாரணமான ஒரு டீம் கிடையாது. CSKவை வந்து ஈஸியா பொட்டல கட்டின டீம் LSG. 2 மேட்ச்மே அவங்க கிட்ட நம்ம தோத்து போயிருக்கோம். ஸோ அதனால அவங்களும் வந்து பிளே ஆஃப்குள்ள கண்டிப்பா வரதான் வந்து முயற்சிப்பாங்க. ஸோ அதனால வந்து CSK டீம் கண்டிப்பா வின் பண்ணியே ஆக வேண்டியும் அப்படின்ற கட்டாயத்துல இருக்கு. பதிரனாவும் வந்து விசா வேலையா வந்து ஸ்ரீலங்கா போயிருந்தாரு. பதிரனாவும் அண்ட் தென் தீக்ஷனாவும் அந்த வேலையை முடிஞ்சிட்டு நான் தர்மசாலா வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அவர் வந்துட்டாரு அப்படின்றது தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து நாளைய மேட்ச்ல வந்து பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. கண்டிப்பா வந்து CSK வின் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்புவோம். நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோல வந்து பேசுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது குணாமூர்த்தி. பாய்.